தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கார் ஸ்ட்ரீட். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ விளாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கேமோட கிராஃபிக்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஐஃபோனில் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 GB இருக்குது. இதே நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு 5 GB கிட்ட வரும். இந்த கேமை ஏன் நீங்கள் விளாடணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக கிராஃபிக்ஸு நீங்கள் பிசி லெவல் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கேமில் இருக்க பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மணி சேவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு ரேஸும் முடித்தாலே உங்களுக்கு 2000 3000 தான் கிடைக்கும். அதேமாதிரி ஹை ரேஞ்ச் கார்ஸ் நீங்கள் எதாவது வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 1 வீக் விளாண்டா மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh சேர்த்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக விளாண்ட ரேஸோட பாயிண்ட்ஸ் தான் இது. இது எப்படி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு எடுக்க முடியும்னு நான் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் மேப் போயிடுங்க. இதில் உங்களுக்கு கார் டெலிவரின்ற ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் கார் டெலிவரின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 1 கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹை ஹேண்டட் காசை நீங்கள் வந்து சூப்பர் காசை நீங்கள் டெலிவரி பண்ணணும். இதில் நீங்கள் 3 சான்ஸாக அந்த 3 சான்ஸை இடிக்காமல் 100% கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு காம்பவுண்டில் இடிச்சிங்கன்னா கூட 50% வந்துடும். அதனால் பார்த்து நிதானமாக அதை ஓட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டெலிவரி பண்ணுற மாதிரி தான் இது. அதை டெலிவரி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 3000 ரூபாய் கிடச்சிரும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 34R கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை நான் டெலிவரி பண்ணால் 5000 ரூபாய் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ கொஸ்டின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் அன்லாக் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3ஆவதாக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோல்டு காயினை வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். 15 கோல்டு காயின். நீங்கள் இந்த கேமை விளாடும் போது அந்த கோல்டு காயினை வீணாக்கிடவே கூடாது. இப்போ நான் அந்த 15 காயின் நான் செலவு பண்ணதுனால எவ்ரி டைம் எனக்கு சூப்பர் காசை வந்து ஓட்டுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். இதனால் நீங்கள் அடுத்த கார் வாங்குறீங்கன்னா எந்த கார் வாங்கணுன்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். எந்த கார் வாங்கினா உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் இந்த டெஸ்ட் ட்ரைவ் மூலயமாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு காலும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஓட்டுறதுக்கே உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 3 சான்ஸில் நீங்கள் அதை ஓட்டியும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக்கான பவர்ஸு ஸ்பீடு எல்லாமே நீங்கள் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதாவது வந்து இப்போ நான் ஒரு 10,000 ஜெயிக்கிறேன் இல்லை 20,000 ஜெயிக்கிறேன்னா என்ன பண்ணுறோம், காருக்கு வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் நான் அப்படி இப்போ இனிமேட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. இந்த 2வது இது கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் இதில் நீங்கள் கட்டணும். இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் 15,000 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர்ற எல்லா கார்ஸுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் டெலிவரி பண்ணும்போது 5,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை தான் நீங்கள் இதை டெலிவரி பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க கொஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கோல்டு காயின். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ரேஸ் முடித்த பிறகு தான் அந்த 15 கோல்டு காயின் கிடைக்கும். 2 பாஸ் ரேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 15 கோல்டு காயினை வச்சு இந்த 3ஆவதையும் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது 3ஆவது அன்லாக் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பண்ணும்போது 2 கோல்டு காயின், அதாவது பார்த்தீங்கன்னா கேஷ் கிடையாது, உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் இந்த சூப்பர் கார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். உங்கள் கார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷில் அப்புறம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கோல்டு காயின் அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 50 பே பண்ணால் மட்டும் போதுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு காரை அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா ஒரே காராக அப்கிரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ண முடியும். நீங்கள் ஒரு காரும் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சேவிங்கும் பண்ண முடியாது. அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கார்ஸும் வாங்க முடியாது. இப்போ நான் ஒரு கார் வச்சுருக்கேன்னா அந்த காரை எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ண முடியுமோ அப்கிரேட் பண்ணி அடுத்தடுத்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். மேக்ஸிமம் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண காரே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 2 தான். பட் ஆனால் பாஸ் ரேஸ் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கார் ஃப்ரீயாக கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கார் வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கினாலும் நறுக்குன்னு வாங்கணும். அந்த மாதிரி கார் தான் எனக்கு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப இது பண்ணணும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7.7 இருக்குது. இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 215 இருந்தது. இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 223 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வேறு எதாவது அப்கிரேட் பண்ண போனால் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவல் ரீச் பண்ணிட்டேன், இப்போ வந்து நீங்கள் கரண்ட் லெவலில் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லீவ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ உங்களுக்கு அப்கிரேட் பண்ணும்போது ப்ராப்பராக ஒன்று உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா, இது ஒன்று வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்றது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி காசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு இப்போ இது யூஸ் ஆகுமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் அதை வச்சு அடுத்த ரேஸ் ஜாயின் பண்ணவும் முடியாது. இப்போ மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில கிளப் மேட்ச் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் கிளப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணால் மினிமம் 10,000 ரூபாய் கட்டி ஆகணும். அதை நீங்கள் பண்ணால் தான் உங்களால் உள்ளே நுழைய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் எடுத்தோடனே கேஷ்லாம் செலவு பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், அதை வந்து நல்லா ரேஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் வர ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிஃப்டிங்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங் பண்ணும்போது காரோட பாடி வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கார்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களோட கார்ஸோட மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி இன்னும் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா ஃபாஸ்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா இந்த ஒரு பூஸ்ட் மாதிரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படின்னா இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த மேலே ஒரு ரன்னிங் மாரி ஒன்று ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் 1x 2xன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்சலரேஷன் பண்ணி காரை இடிக்காமல் நீங்கள் ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் ஏர்ன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 99% எந்த காரையும் இடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பு ரோட்டில் போய் நிறைய காரோட வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக போய் நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா இன்னும் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். யாராவது காரக்ஸ் ஸ்ட்ரீட் விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சேனல் மூலிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்மளோட கேமிங் சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி தமிழ் கேமிங். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.